தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698851112. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முத்து சார் வந்திருக்கிறாரு. அவர் வந்து நம்மக்கிட்ட அக்குபஞ்சர் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் முத்து. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து தஞ்சாவூர் தான், தமிழ்நாடு. ஸோ இப்போ நான் வந்து மலேசியாவில் செட்டில் ஆகிருக்கேன். ஸோ இந்த அக்குபஞ்சர் பற்றி நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி படிச்சுக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் பற்றி நான் அது பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அது பிறகு அவங்கள நான் தொடர்பு கொண்டு இப்போ நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி தான் வந்திருக்கேன் மலேசியாவிலேருந்து. ஸோ அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு புரிகிற மாதிரி. நிறைய புக்ஸு வச்சு அவங்களும் நேரடியாக கிளாஸ் எடுத்து நிறைய புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி பெரிய லெவலில் வர வேண்டிய வியாதிகளை நம்ம சின்ன ஒரு இந்த மாதிரி இந்த அக்குப்ரெஷர் வழியாக நம்ம நம்மளே தீர்த்துக்கலாம். இதை வச்சு நானும் என்னோடய ப்ராப்ளத்தை செட்டில் பண்ணிடுவேன். என்னோடய வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் செய்யலாம். ஃபியூச்சரில் அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு கிளினிக் கொடுத்து திறந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, ரொம்ப நன்றிங்க சார். சார் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். நான் வரப்போ எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, நான் படிச்சுக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, லீவில் நான் இடையில வர்றேன், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ அக்குபஞ்சர் பற்றி சொல்லித்தாங்க மேடம் சொல்லிவிட்டு இடையில காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். அப்போ வந்து சரி வாங்க, நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு 2-3 நாள் டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணார். ரொம்ப ஈஸியாக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அது நல்லா புரியுது அப்படின்னு சொன்னார். ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் இந்தந்த நோய்களை சரிப்படுத்தும். இப்போ கட்டை விரலை அழுத்தி விட்டோம்னா, இப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா கட்டை விரலோட கார்னர் எல்லாம் அழுத்தி விட்டோம்னா சரியாகும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்குமே ஒரு இடத்துல நம்ம உடம்புல அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கும். நகைக்கண் ஓரத்தில் இருக்கும், கையில், சென்டரில், நம்ம உச்சந்தலையில், பாதங்காலில், வயிற்றில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே இருக்கும். அப்போ அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றுமே நிறைய நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். சுகருக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும், அதே மாதிரி தைராய்டுக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும். அப்போது வந்து அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம இப்படி தொட்டாலும் அது வேலை செய்யும், இப்படி தொட்டும் நீங்கள் வந்து தூண்டி விடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் நீடில்ஸ், அக்குபஞ்சர் ஊசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஊசிகள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குத்துனா வலியே இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. சும்மா லேசாக தான் இருக்கும், எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஊசிகளை வைக்கிறது மூலமாகவும் அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம். அதில் வந்து எதுவும் கிடையாது, மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. அந்த புள்ளிகள் எப்பவுமே வந்து உலோகத்துக்கு வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற தன்மை இருக்கும். அப்போ அந்த புள்ளியில் வந்து நம்ம தூண்டி விட்ட உடனே காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உள்ள இருக்கிற ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாத்தையுமே எனர்ஜி பண்ணும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அருமையாக சரியாகும். நான் படிச்சுட்டு உணர்ந்த விஷயம் அதுதான். அது எப்படி தொட்டால் சரியாகுமா, இந்த அக்குபஞ்சர் ஊசியெல்லாம் போட்டால் சரியாகுமா அப்படிங்கிற 1000 கேள்விகளோடு தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து படிச்சுட்டு நம்ம அதை பண்ண பார்த்திங்கன்னா அருமையாக இப்போ தலைவலின்னு சொல்கிறவங்களுக்கு தலைவலி சரியாகிறது, சளி, இருமல் எதுக்கு கொடுத்தாலும் உடனே சரியாச்சு. அப்புறம்தான் வந்து அப்படி ஒரு மேஜிக்காக சரியாகிறது எனக்கு வந்து புரிஞ்சுது. இந்த அக்குபஞ்சர் சயின்ஸ் அப்படிங்கிறது WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரோபதி, இயற்கை மருத்துவம் சார்ந்த காலேஜ்லையெல்லாம் வந்து இது சொல்லி தந்துட்டுருக்குறாங்க. அதனால் ப்ரூஃபான சயின்ஸ் தான். தைரியமாக வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வர தலைவலி, மூட்டு வலி, இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் நிறைய வேலைகள், ஒரே பிஸியாக இருக்க வேண்டியதாக இருக்குது, பொருளாதார ரீதியாக நிறைய வந்து ஓட வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இதில் வந்து நம்ம உடம்பு ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு ஏதாவது ஒரு கை வலி, தோள்பட்ட வலினா கூட எதையோ ஒன்று இப்படி தேய்ச்சிட்டு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அழுத்திட்டு ஓடிட்டு இருக்கிறோம். சின்ன வலி தானே, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நம்ம எதையுமே கண்டுக்கிறது இல்லை.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு ஹார்ட்டில் அடைப்பு இருக்கிறதோட அறிகுறியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது நம்ம வந்து ஆரம்பத்தில் நமக்கு போகலான்னு நினச்சி நம்ம போய் பார்க்கலாம், இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு கூட நினச்சிருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், வேலைக்கு இருக்குது, குழந்தைகளை பார்க்கலாம், நமக்கு பொருளாதார ரீதியாக வேலைக்கு இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜென்ஸுனாலும் சரி லேடிஸ்னாலும் சரி விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நமக்கு ரொம்ப முடியல அப்படிங்கும்போது தான் போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி நிலைக்கு யாருமே போயிடக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்குனிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். சாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாளில் ஒரு கடல் அளவு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஓ இப்படியெல்லாம் இருக்கா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஏன்னா நான் வந்து கிளாஸ் படித்த போனது அதுதான், சார் சொல்கிறதும் அதுதான். அந்த மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது எப்படி அது எப்படி அப்படின்னலாம் நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது எப்படி சரியாகும் அப்படின்னால யோசிக்கவே வேண்டியதில்லை, அருமையாக சரியாகும். ஒரு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்குபஞ்சர் நீடில்ஸ் வச்சோம்னா அடுத்த செகண்டு கொரட்டை விட்டு தலையே தொங்குற அளவுக்கு பெட் விட்டு தலையை தனியாக தொங்கும். அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லாமே பார்க்குறோம், ஆச்சரியமாக இருக்கும். நேற்று அக்குபஞ்சர் ஊசி வச்சுட்டு போனதுலேருந்து நிம்மதியாக தூங்குறேன், மனசெல்லாம் நல்லா அமைதியாக இருக்குது, கால் வலியெல்லாம் பரவாயில்ல அப்படின்னால எல்லாருமே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மையான மருத்துவம். எல்லாருமே இதை வந்து நம்பி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்களும் கிளாஸஸ் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். இது நான் வகுப்புகளுக்காக சொல்கிறது இல்லை, நம்மக்கிட்ட நிறைய பேர் படிச்சுட்ருக்குறாங்க, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக சரியாகுது. அதே மாதிரி நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால சார் மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மலேசியாவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, ஷார்ஜாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேருந்துமே வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். ப்ரொஜெக்டர் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் வந்து நல்ல தெளிவாக இருக்கும். நல்லா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் கவனிச்சுட்டு புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப புக்ஸும் சரி, நம்ம கிளாஸ் எடுக்கிற விதமும் சரி, உங்கள் வீட்டில் கூட இருந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் தைரியமாக எல்லாருமே படிச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணும், பயங்கரமாக நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்காக நமக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். எளிமையாக பழகிக்கலாம். பழகிட்டிங்கன்னா வாழ்கிற காலம் ஃபுல்லாக நிம்மதியாக அந்த நோய்களை பற்றின பயம் இல்லாமல் மனசில் ஒரு தெளிவோட ஒரு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு கண் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே, கண் மங்கலாகிறது, ஒரு 40 வயசுக்கு மேலான நிறைய பேர்த்துக்கு வந்து கண் மங்கலாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து சுகர்னால் கண் நரம்புகள் பாதிக்குது, கேட்ராக்ட் வர்றது, கண்ணில் தண்ணி ஒழுகிறது, கண் வந்து அடிக்கடி துடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண் வலி வர்றது, கண் எரிச்சல் வர்றது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே சரிப்படுத்துறதுக்கு நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்குது. கண்ணுக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் நம்ம முகத்தில் ஒரு வெளிப்புற உணர்வு உறுப்பு சென்ஸ் ஆர்கன் இருக்குதுன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற உறுப்பு லிவர், கல்லீரலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்களில் காட்டும். அப்போது லிவரை வந்து நம்ம சரிப்படுத்தணும்னா நம்ம கண்கள் சரியாகும். அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கண் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம அருமையாக வந்து சரிப்படுத்துறதுக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட புள்ளிகளை தூண்டி விட்டுட்டு, கண்ணுக்கு பக்கத்தில் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் தூண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ இருக்கிற உணவுகள், கேரட்டு, பப்பாளி, பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், ஃபிஷ்ஷு, இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அருமையாக சரிப்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு எனர்ஜி பண்ணுற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம புருவ ஆரம்பிக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல UB2 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். 2 புருவத்திற்கிட்டையுமே வச்சுட்டு உங்கள் ஆள்காட்டி விரலில் லைட்டாக வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட உங்கள் ஃபிங்கர் வந்து டிப் பண்ணிக்கலாம், சும்மாவும் பண்ணலாம். இந்த மாதிரி விரலை வச்சு புருவ ஆரம்பிக்கிற இடத்துல மெதுவாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மெதுவாக ரொம்ப போட்டு அழுத்த தேவையில்லை. அதே மாதிரி புருவம் முடிகிற இடத்துல TW23 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது.
அந்த இடத்துலையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். கண் ஆரம்பிக்கிற இடத்துல UB1 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். நம்ம கண் விழி ஆரம்பிக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இங்கேயும் மெதுவாக வச்சு ஒரு 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கண் முடிகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா GB1 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி புருவ மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் இருக்குது. புருவத்தோட சென்டரில் நம்ம புருவம் இருக்குது இல்லைங்களா, ஐப்ரோவில் நமக்கு எந்த இடம் சென்டரோ அந்த இடத்துல வச்சும் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்ணோட சென்டரில் நம்ம கருவிழி நேர் நிற்கும் இல்லைங்களா, அந்த கருவிழி நேர் கீழே இந்த இடத்துல கன்னத்தில் வச்சு கண்ணுக்குள்ளே வச்சு குத்திடக்கூடாது, கொஞ்சம் கீழே தள்ளி வச்சு மெதுவாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் பண்ணலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்க உங்கள் கண் வந்து நல்ல எனர்ஜியாக ஆரம்பிக்கும். கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். அதோட லிவருக்கு எனர்ஜி பண்ணுற இன்னொரு பாயிண்ட்டும் நான் காலில் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். அதையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு கண் பிரச்சனைகள் அருமையாக சரியாகிறத உணரலாம். நம்ம காலில் 1வது 2வது விரல் சேர்கிற இடத்துலேருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல liver 3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். கல்லீரலோட 3வது புள்ளி கண் சம்மந்தப்பட்ட நோய்களை அருமையாக சரிப்படுத்தும். அதோட கல்லீரல் சக்தி அடையும். லிவர் சம்மந்தப்பட்ட நோய்கள், கல்லீரலில் வரக்கூடிய ஃபேட்டி லிவர், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லிவர் சிரோசிஸ் இருக்குது, மஞ்சள் காமாலை, இந்த மாதிரி இருக்கிறதையும் படிப்படியாக குறைக்கும். தண்ணி போடுறவங்களாம் இதை ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லிவர் வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும். இதையும் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் காட்டும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.